ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரி இயர் ஏப்ரல் 2ஆம் தேதியை நம்ம உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம். இப்போது இந்த வருஷம் நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆட்டிசம்ன்றது ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர். அதாவது ஒரு குழந்தையின் மூளையும் நரம்பு மண்டலமும் உருவாகி வளர்ச்சி அடையும் போதே அதில் சில வேறுபாடுகள், சில குறைபாடுகள் இருக்கிறதுனால இந்த ஆட்டிசம்ன்றது ஏற்படுது. இப்போ இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் மருந்து மாத்திரையில் வச்சு குணப்படுத்துறதுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த ஆட்டிசம் பொதுவாக அது மட்டும் இருக்கிறது இல்லை, அது கூட வேற ஏதாவது ஒரு கண்டிஷன் சேர்ந்து இருக்கும். அப்போ அந்த கண்டிஷனை நம்ம மருந்து மாத்திரைகளை வச்சு குணப்படுத்திக்கலாம். ஆனால் ஆட்டிசம் பர்ஸே நிறைய தெரப்பி மெத்தட்ஸ், அதாவது பயிற்சிகள் மூலமாக தான் ஆட்டிசமை நம்ம குணப்படுத்த முடியும். அப்போ இதில் என்ன, நம்ம இதில் அவுட்கம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரம்பத்திலேயே இதை இமீடியட்டாக கண்டறிகிறது உரிய மருத்துவர்கிட்ட, அதாவது ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்டேயோ, சைக்காலஜிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், இந்த மாதிரி ஸ்பீச் தெரபிஸ்ட், இந்த மாதிரி ஒரு டீமில் உரிய சிகிச்சையை காலம் தாழ்த்தாமல் எடுத்துக்கிறதன் மூலமாக நமக்கு அவுட்கம்மை பன்மடங்கு இம்ப்ரூவ் பண்ண முடியும். நான் டாக்டர் ஐஸ்வர்யா அருண்குமார், தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனையின் மனநல மருத்துவர்.